எப்பவாவது உங்க பார்ட்னரை விட வெளியில இருந்து ஒருத்தர் உங்களை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சம்டைம்ஸ் லாங் ரிலேஷன்ஷிப்ல அது ஒரு ரொட்டீனா மாறிடும். போர்டம் நிறைய இருக்கும், ஒரு எமோஷனல் டிஸ்டன்ஸை உண்டாக்கும், நிறைய பேசப்படாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். அந்த நேரத்துல ஒரு அவுட் சைடர் நம்ம கிட்ட வந்து ரொம்ப லவபிளா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும், அதே நேரத்துல நமக்கு எக்ஸைட்டிங்காவும் இருக்கும். இது அங்கங்க ஒருத்தருக்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. பல ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா வெளியில இருந்து நம்மள ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க, இல்ல இவங்களுக்கு மேல அவங்க நம்ம மேல லவ் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப நமக்கு வருது இல்லையா? அது உண்மை இல்லை. எந்த ரிலேஷன்ஷிப்புமே வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாதான் இருக்கும். பட் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வாழும்போது அதுக்கான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கவே தான் செய்யும் இல்லையா? முதல்ல நம்ம ரிலேஷன்ஷிப்பை ரீப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல எப்படி நம்மளை ரீகனெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதே ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்டேஜ்ல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க, ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருக்கும், நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கும், பீஸ் கொடுத்துருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் அது இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா பதில் உங்ககிட்டயே இருக்கும். எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே காலம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு ரொட்டீனா மாறிடும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடுவோம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ளேயே மூழ்க ஆரம்பிச்சிடுவோம். அதனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துட்டே இருந்ததுன்னா ஆரம்ப காலத்துல நம்ம பேசுவோம், அதை சரி பண்ணுவோம், சண்டை போடுவோம். காலம் போற போக்குல நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேசுறதை தவிர்த்துருவோம். இவங்க இப்படிதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிடுவோம், ஆர் அதை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதுவே ஒரு அன்பினிஷ்ட் பிசினஸா நம்ம தலையில உட்காந்து நம்மள ஒரு டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு வர ஆரம்பிச்சிடும். சோ இதெல்லாம் தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகி நிக்கிறதுக்கான காரணம். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் அஃபையர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை மட்டும் பாதிக்காம நம்மளை சுத்தி இருக்கிற பல பேரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகுறது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலமாவே ஏற்கனவே இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பையே நம்மளால அழகா மாத்த முடியும் அப்படின்னா நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது? நீங்க பழைய மாதிரி உங்க பார்ட்னரோட உட்கார்ந்து சிரிச்சு பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? அதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரியான டைமை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சோ அந்த மாதிரியான டைமை ரீக்ரியேட் பண்றது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த மாதிரியான டைமை நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ரீக்ரியேட் பண்ண வேண்டியது இல்லை, ரொம்ப நேச்சுரலாவே கொண்டு வரலாம். ஒன்னா வாக் போகலாம், ஒன்னா குக் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி கொஞ்ச நேரம் செலவு பண்ணி அவங்களோட பேசலாம், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சமைச்சு கொடுக்கலாம், ஆர் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை குட்டி குட்டி சர்ப்ரைஸா கொடுக்கலாம். அண்ட் உங்களோட ரொமான்டிக் டேட்ஸை திரும்பியும் ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல வழிகளை நீங்க ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ரீக்ரியேட் பண்ணும் போதே பழையபடி உங்க லைஃப்ல இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட், லவ், கேர் இது எல்லாமே ஒன்னொன்னா திரும்பி வர ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன கெஸ்டர்ஸ் தான். அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க, இதெல்லாம் நீங்க அவங்கள மைன்யூட்டா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா போதும். அண்ட் பிசிக்கல் இன்டிமெசிக்கு முன்னாடி ஒரு எமோஷனல் இன்டிமெசியை கொண்டு வாங்க. எமோஷனல் இன்டிமெசியை இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல லவ் காமிக்கிறது, அவங்க மேல கேர் காமிக்கிறது, இதெல்லாம் பண்ண பண்ண அது நமக்கும் அழகா தெரியும், அவங்களுக்கும் அவங்களோட உலகத்தை அழகா மாத்தும். அண்ட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாவும் நினைக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப்பா மாறிடும். அப்படி இருக்கும்போது எதுக்குங்க இன்னொரு அவுட் சைடர்? நம்மளோட ரிலேஷன்ஷிப்பே நமக்கு அழகானதா மாறிடும் போது வெளியில இருந்து இன்னொருத்தர் தேவையே கிடையாது. பல பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட ஏற்கனவே அழகான ஒரு ஃபேமிலி இருக்கும், பட் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்மளோட ரொட்டீன் அண்ட் நம்மளோட வாழ்க்கை முறை இதெல்லாம் என்ன பண்ணிடும், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட லவ்வை வந்து காமிக்க விடாம பண்ணிடும். நம்மளோட ரொட்டீன்ஸ்ல நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட லவ், எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி நிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ரொட்டீன்
ரொட்டீன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட இந்த லவ்வும் ரொம்ப முக்கியம், நம்ம பார்ட்னரோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம், நம்மளோட சந்தோஷமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட சேர்ந்து இந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப அழகா தெரியும். அப்ப இன்னொருத்தருக்கு ஒரு இடம் உங்க லைஃப்ல கண்டிப்பா தேவைப்படாது. இந்த இங்கிலீஷ் மூவில ஸ்ரீதேவி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லாததுனால அந்த நேரத்துல இன்னொரு நியூ கமரோட ஒரு என்ட்ரி இருக்கும் அவங்க லைஃப்ல. அப்போ இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவங்களோட கசின் சஜஸ்ட் பண்ணும்போது, எனக்கு புது லவ் எல்லாம் தேவையில்லை, என்னோட ரிலேஷன்ஷிப்ல எனக்கு மரியாதை கிடைச்சா போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரிலேஷன்ஷிப்ல நமக்கு இருக்கிற மெச்சூரிட்டி. நம்ம ரிலேஷன்ஷிப்ல நம்ம டிஸ்டர்ப்டா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருந்து வந்து ஒருத்தர் நம்ம கிட்ட அழகா பேசினாங்கன்னா அவங்க மேல அட்ராக்ட் ஆகும். இது இயல்பான ஒரு விஷயம். பட் நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த அவுட் சைடராலையும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.